ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா சிதறி சின்னா பின்னமாகி விட்டது சிம்மம் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் உங்களுக்கு அனுகூலமான பாசிட்டிவான பாயிண்ட்ஸை 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் கொடுப்பார். அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி எப்படி இருக்குங்கய்யா? சிம்ம ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு விதத்தில் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன பயம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு 7.5 சனியின் தொடக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. சிம்ம ராசிக்கு இது அஷ்டம சனியின் தொடக்கமாக இருக்கிறது. சார், சிம்ம ராசிக்காரங்க மேலே உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கா சார்? நீங்கள் ஏன் சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே சார் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் யோசிக்க வேணாம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது நாள் வரை சிம்ம ராசிக்காரர்கள் கண்டச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தார். அப்போது இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆல்ரெடி இவங்க மேலே பாம்பு போட்டாச்சு. நிறைய பிரச்சனைகளை இவர்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம யாருக்கும் எதையும் சுகர் கோட்டிங்க சொல்ல முடியாது. 10ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்லாம் ஜோதிடத்தில் சொன்னாங்க சார். அதெல்லாம் நாங்கள் முதல்ல ஒத்துக்கலை. நாங்கள்லாம் காலரை தூக்கி விட்டு ஒரு கெத்தாக இருந்தோம். மகத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆழ்வான்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாகவும் வேகமாக தான் இருப்போம். ஆனால் பதவி பறி போனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி 7ல் சனி எங்கள் ராசியை பார்த்து என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக கொடுத்துருச்சு. இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது திருமணம், கலத்திரம். நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறமா அவன் தனியாக போயிட்டு ஃபீல் பண்ணுறான், லவ் ஃபெயிலியர் ஆனது கூட ஒரு விதத்தில் நல்லது தானோ. ஏன்னா திருமணம் ஆனவர்களுக்கு இப்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனை. நிறையா பேருக்கு திருமணம் வரை போய் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, புரோகிதருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வெட்டிங் கார்டு அடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த பையன் என்னமோ படிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த பையன் அதை படிக்கவே இல்லை. பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க. ஊருக்கு போய் பார்த்தா அங்கே தொழிலும் இல்லை, அங்கே அதிபரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம். எங்கள் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு விவாகம்லாம் சொல்லிட்டோம். கடைசியில் திருமணம் ரத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எப்படி ஏற்பட்டதுன்னா, கல்யாணத்துக்கு நாங்கள் பாதி செலவு பண்ணுறோம், நீங்கள் பாதி செலவு பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல பேச்சுவார்த்தைகள் ஒத்துக்கிட்டாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தா நாங்கள் அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு ரிட்டர்ன் போயிட்டாங்க. இந்த மாதிரி இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா? மனிதர்கள் இப்படியெல்லாம் தடம் புரள்வார்களா? இவ்வாறெல்லாம் மாற்றி மாற்றி பேசுவார்களா? தேவையில்லாமல் ஒரு வம்பையோ ஒரு வழக்கையோ ஒரு பழியையோ இன்னொருத்தர் மேல் சுமத்தி அவர்கள் தப்பிப்பதற்கு வழி தேடுவார்களா அப்படின்னு நிறைய மனிதர்களை புரிந்து கொண்ட காலகட்டமாக இருக்கிறது. எதுக்கு இவங்களுக்கு வம்பு வழக்கு வந்தது, எதுக்கு இவங்க ஃபைன் கட்டினாங்க, எதுக்கு இவர்கள் சில தண்டனைகளை அனுபவித்தார்கள் அப்படின்னு இன்னி வரைக்கும் உட்கார்ந்து யோசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு. இந்த கண்டச்சனிக்கு ஈக்குவல், அதுக்கு மேலேயே, அதுக்கு அப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது 8ல் இருக்கிற ராகு. அது இவங்களை ஃபுல்லாக தப்பாகவே யூஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தில் கேது. இவர்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியவில்லை. ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா சிதறி சின்னா பின்னமாகி விட்டது சிம்மம் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார், அவர் சிம்ம ராசிக்காரர் சார், பெரிய காரில் போயிட்டு இருக்கிறாரு சார், நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது 1-2 பேர் தப்பி தப்பி கேட்டாலும் அந்த காருக்குள்ளே உட்காந்து அவர் எவ்வளவு பேருக்கு கடனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எவ்வளவு பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்குத்தான் தெரியும்.
அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களே அவருக்கு ஆப்போசிட்டில் போய் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக மாட்டிக்கொண்டது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டம சனியின் தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். ஆனால் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இப்பொழுது 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, அப்போ 7ஆம் வீட்டில் இருக்கிற ராகு மட்டும் நல்ல ராகுவா அப்படின்னு கேட்க வேணாம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். இப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் உங்களுக்கு அனுகூலமான பாசிட்டிவான பாயிண்ட்ஸை 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் கொடுப்பார். அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொல்லணுன்னா, இதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களது வெற்றி ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். அதனால் அனுகூலமான பிராப்தி களத்திரத்தில், அதாவது இந்த லவ் மேரேஜ் பண்ணுறது, மதம் விட்டு மதம் மேரேஜ் பண்ணுறது, மொழி விட்டு மொழி மேரேஜ் பண்ணுறது, இதனால் வரை புத்திர பாக்கியத்துக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவது, மாற்று சிகிச்சை, இந்த ஐயுஎஃப் ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பதும் இவர்களுக்கு ஏற்படும். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு இடத்தில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வாயை கொடுத்து மாட்டிக்கொள்வோம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் சூடாகவும் கொஞ்சம் படபடவென்று பேசக்கூடிய அமைப்பு உண்டு. சில நேரங்களில் அவர்கள் பேசும்போது தங்களை மறந்து மற்றவர்களை காயப்படுத்தி விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் நாம் மௌனமாக இருப்பது, பேசும்போது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டுமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை யோசித்து சொல்வது புத்திசாலித்தனம். மேலும் 10ஆம் பார்வையாக சனி பகவான் இங்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறு பயணிப்பது புத்திசாலித்தனம். புதுசாக ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறேன், அதுக்காக நான் ஏரியாவை மாற்றுறேன், வீடு மாற்றுறேன், இந்த ஸ்கூலில் டபுள் கோச்சிங் கொடுக்குறாங்க, அதன் மூலம் ஒரு பெரிய எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்காக கடன் வாங்காமல் ரிஸ்க் எடுக்காமல் இதனால் வரை எவ்வாறு பயணித்தார்களோ அவ்வாறு பயணிப்பது புத்திசாலித்தனம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இவர்கள் புதுசாக ஒரு கிளைண்ட்டை எடுக்கிறேன், கிரெடிட் கொடுக்குறேன், வித்தவுட் பில்லு அனுப்புகிறேன், இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் தெளிவாக இதனால் வரை என்ன பயணித்தார்களோ அவ்வாறு பயணிப்பது புத்திசாலித்தனம். திருமணத்துக்கு உண்டான அமைப்பு என்பது அவர்களுக்காக இருந்தாலும் அவர்களது புத்திரர்களுக்காக இருந்தாலும் வரும். கவனமாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பந்தத்தில் எழுதி கொண்டு ஒரு 4 பேருக்கு முன்னாடி அதனை பதிவு செய்து விடுவது என்பது புத்திசாலித்தனம். இந்த அஷ்டம சனி என்பது இவர்களுக்கு பெரிதான பாதிப்புகளை எதுவும் கொடுக்காது. குறிப்பாக இவர்கள் இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் தொடக்கத்திலேயே அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை அவர்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். வெளிநாட்டு தொடர்பாக இருந்தால் லீகலாக ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சான்றிதழ் அங்கீகாரம் பெற்றதா, அதற்குண்டான மதிப்பு இருக்கிறதா, அதற்காக நாம் கடன் வாங்க வேண்டுமா. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குகிறோம்னா அதுக்கு ஒரு 5 ரூபா கடன் வாங்கலாம். ஆனால் அந்த 10 ரூபா வீட்டுக்கு 10க்கு 10 ரூபா கடன் வாங்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த அளவுக்கு அவர்களாகவே அவர்களை சமயோஜிதமாக பக்குவப்படுத்தி கொள்வதன் மூலம் இந்த அஷ்டம சனியை அவர்கள் எளிதாக கடந்து விடலாம். அவங்களோட உடல்நிலைமை எப்படியெல்லாம் பார்த்துக்கலாங்க? அவர்களுடைய உடல் நிலையில் வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன உபத்திரங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. மிதமான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கொள்வது, இரவு நேரத்தில் இந்த ஸ்பைசி ஃபுட்டு, ரொம்பவும் இந்த ஹாட் ஃபுட்டு எடுத்துக்கிறதை அவாய்டு பண்ணணும். கொஞ்சம் இவங்க ரெகுலராக ஃபிட்னஸ், வாக்கிங், ஹெல்த் செக்கப், வயதை அனுசரித்து, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 40+ இருக்கிறவங்களுக்கு மட்டும். வயது சின்ன வயது நபர்கள் வாகனங்களில் போகும் பொழுது ஒரு மிதமான வேகம், சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம்.
இப்போது சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பாதகமான நேரமா இல்லை இப்போ சாதகமான சுய நேரமா? தொழில் அவர்கள் ரொம்பவும் ரிஸ்க் எடுக்காமல் போவது நல்லது. இருக்கிற தொழிலை அவங்க டிராவல் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்டு பண்ணிக்கிறது பெஸ்ட். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க டிராவல் பண்ணலாம். ஓகே, மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் என்பது தேவை. இவர்கள் சனிக்கிழமைகளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது கல்வியில் நல்லா இவர்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்யலாம். முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் போய் இவர்கள் நீராடி சனி பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்த பிறகு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இந்த துப்புரவு தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்வது, வஸ்திரதானம், க்ளோத்ஸ் தானம் செய்வது, இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மாணவர்களுக்கு மட்டுமா இல்லை பொதுவாக எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கிறேன். மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹயக்ரீவர் வழிபாடு நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்புங்க. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.